எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன பேச போறேன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஏன் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமா தான் போகணும், ஏன் நாங்களே ஓனா பண்ணக்கூடாதா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கான ஒரு பதில் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். எனக்கு வந்து எஸ்டிபி பண்ணணும் அப்படின்னா எந்த ஃபண்ட்க்கு எஸ்டிபி பண்ணலாம், என்ன டைம்ல பண்ணலாம் அப்படின்றது மந்த் ஆன் மந்த் பண்ணி விடணுமா, மந்த் ஆன் மந்த் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் பண்ணி விடலாம். அதே மாதிரி நான் ஒரு 3 இயர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன். ஆஃப்டர் 3 இயர்ஸ் மாசம் ஒரு 10,000 வேணும், தட் இஸ் SWP. நான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அதுமே பண்ண முடியும். உங்களோட பர்சனல் கார்பஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் 3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு மாசமா சம்பளம் வர மாதிரினா அந்த பிளான்மே அது வந்து பண்ண முடியும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே தான் இருக்கும், பட் அதுக்கான உங்களுக்கு வர ப்ராஃபிட்ஸ்ல வந்து நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம். பிளஸ் ஆட் ஆன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் CAGR ஆட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். திஸ் இஸ் அன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே நீங்க என்ன இண்டெக்ஸ்லேயே போட்டு வச்சிருக்கீங்க, நீங்க பாருங்க, எடுத்து பாருங்க, அந்த சார்ட்டை எடுத்து பாருங்க, இண்டெக்ஸ்ல போட்டு வச்சவங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு. மற்ற ஃபண்ட்ஸ்ல மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல ஃபிளெக்ஸி ஃபண்ட்ஸ் எல்லாமே அதோட CAGR நீங்க எடுத்து பாருங்க. ஸோ இதுதான் எங்களோட வேலை. நாங்க உங்கள்கிட்ட கேட்டுட்டு பர்சனல் கார்பஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த பிளான் வேணும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு ஒரு எக்ஸல் ஒன்று சென்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸல் நீங்க பார்த்துட்டு ஓகே இது எனக்கு இந்த பிளான் ஓகே அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ஸ் என்னென்ன ஃபண்ட்ஸ்க்குலாம் ஒதுக்கிட்டு இருக்காங்க, அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஃபென்ஸ் ஃபண்டுக்கா, ஃபார்மாக்கா, அதோட ஃபண்ட்ஸ் வந்து கண்டிப்பா ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கரண்ட்ல என்ன ஃபண்ட்ஸ் எல்லாமே இருக்கும், ஸோ அதுல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான குட் சாய்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து கொடுப்போம். இதுமே ஒரு ஃபினான்சியல் கன்சல்டன்ட் மூலியமா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயம் தான். அப்போ நீங்கள் கேட்கலாம், சரி ஓகே உங்களுக்கு ஃபினான்ஷியல் கன்சல்டன் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்? கண்டிப்பாக ப்ராஃபிட் என்ன அப்படின்னா எங்களோட பார்த்தீங்கன்னா கமிஷன் வந்து 0.5 பர் இயர் அப்படின்ற கமிஷன்ஸ் எங்களுக்கு வரும். அந்த 0.5% வச்சுட்டு அதை நான் எடுத்துக்கலாமே அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா ஃபண்டு, அது ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் ஆச்சு அப்படின்னா அதோட லாஸ் அதிகமாக இருக்கு இல்லையா? ஏன்னா உங்களுக்கு அந்த டைம் இருக்காது, நீங்கள் அதுவே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க மாட்டீங்க. பட் எங்களோட ஒர்க் அதுதான்,